அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசியா வரக்கூடியது துலாம். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பார்த்துடலாம். இந்த நவம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியிலேயே சூரிய பகவான் நீச்சமா டிராவல் பண்ணுவாரு மாதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன், அதுல செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், எந்த சேஞ்சஸும் இல்ல. சனி பகவான் இந்த மாதத்துல வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதத்துல சனி பகவானும் ஒரு பிகஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மாதத்தோட கடைசியில. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சமா டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதத்துல 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாக போறாரு. இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறது நீச்ச பலனை பண்ணும். ஏன்னா உச்ச கிரகம் வக்ரமாகும் போது நீச்ச பலனுங்கிற அமைப்புக்குள்ள வரும். இதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். அடுத்தது நம்ம மேஜரா பாக்குறது 11ஆம் இடத்துல கேது, ரொம்ப நல்ல அமைப்பு தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. 12ல சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு மாதத்தோட முதல் 16 நாட்கள் மட்டும். அடுத்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆகிறாரு. கரெக்டா 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆகிறாரு. அடுத்தது நம்ம பாக்குறது 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரம், 16ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்றாகி ஆட்சி ஆகிறாரு. ரொம்ப நல்ல அமைப்பு. ராசிநாதன் ராசிக்கே வர மாதம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய பாசிட்டிவ்லாம் இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது 16ஆம் தேதி நீச்சமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விலகி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் செவ்வாய் புதனோட போய் காம்பினேஷன் ஆகிறாரு. இதுதான் இந்த நவம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ அந்த நவம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஏனாக்கா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 16 நாள்ல பார்த்தோம்னா சூரியன் நீச்சம் சுக்கிரன் நீச்சம் இந்த காம்பினேஷன் வந்துருது. அதே மாதிரி ராகு மேல குரு பார்வை இல்லாத ஒரு மாதம் வேற. குரு பகவானும் இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல உச்சமா இருப்பாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். வாட் எவர் நீ எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை, பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, பிள்ளைகளால மன உளைச்சல், பிள்ளைகளுக்கு ஹெல்த் நீட்ஸ் ஏதாச்சும் ஏற்படுறது, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு, தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை, மன உளைச்சல் அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு. சொல்ல போனா மன ரீதியா அமைதி இல்ல ஒண்ணு, ரெண்டாவது ஹெல்த் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல. இது ரெண்டும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரஷர் பண்ணும். ஆனா செகண்ட் ஹாஃப் டோட்டலா இன்டர்சேஞ்ச். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுக்கிரன் நீச்ச நிலையை விட்டு வெளியேறி ஜென்மத்துல ஆட்சி ஆகிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு டைம் பீரியட். மாதத்தோட 16ஆம் தேதிக்கு மேல, அதாவது மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அது பாசிட்டிவா நடக்கும். பிளான் பண்ற விஷயம் பிளான் பண்ற மாதிரி போகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியாகும். குழப்பமா இருந்த மனநிலை தெளிவடையும். ஒரு புரிதலுக்கு வருவீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். 16ஆம் தேதிக்கு மேல முக்கியமான சேஞ்சஸ், முக்கியமான முடிவு அதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும். ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நியூட்ரல் ஆயிடும், சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா குரு வக்ரம் ஆயிடுவாரு. நீச்ச அமைப்பு நீச்ச பலனுங்கிற அமைப்புக்கு வந்தாலும் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் நடக்கும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க, தொழிலை சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சில மைனரான ஒரு சில இன்டர்சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். தொழில் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரஷரான அமைப்புகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா வருது. அதே மாதிரி இந்த மாதத்துல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் அதுல கவனமா இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசர முடிவுகள் இன்வெஸ்ட்மென்ட்ல எடுக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசா புக்தி நடக்குது. உங்களுக்கு பிசினஸ் பண்ற அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இருக்குங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பயப்படாம பண்ணலாம். அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். தசா புக்தி சரியில்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு கோச்சார் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவா பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் இல்ல. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற பிரஷரான அமைப்புல நியூட்ரல் ஆகும். அது 16ஆம் தேதிக்கு மேல அந்த நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் 16ஆம் தேதிக்கு மேல தாராளமா எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பிளஸ் 7ஆம் அதிபதி நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. எனவே குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல ஒரு சில சுப மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திருமண முயற்சியில பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நிச்சயதார்த்தம் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு. பிக்ஸ் ஆகும். அந்த ஃபேமிலி எல்லாம் ஒன்னு சேர்ந்து பேசி ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதம் நல்லா பாசிட்டிவா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல
வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான சப்போர்ட் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். வாழ்க்கை துணை சார்ந்த விதத்துல ஆதாயங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணை மேல பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமா இருப்பாங்க. அதை நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன். அடுத்தது நண்பர்களால ஆதாயம், நட்பு வட்டாரங்களால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் விலகி நண்பர்களுடைய சப்போர்ட் இப்ப பூர்ணமா கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது இந்த மாதிரி ஃபேமிலில ஒரு சில கருத்து போராட்டங்கள் ஏற்பட்டாலும் அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. குடும்பத்துல பொருளாதார தேவை இன்க்ரீஸ் ஆகும். நிறைய செலவு குடும்பத்துல இருக்கும். ஆனா சுப விரய செலவா இருக்கும், நல்ல செலவா இருக்கும், பயனுள்ள அர்த்தமுள்ள செலவா இருக்கும். அதன் வகையில இதை பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஃபேமிலியுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த மாதம் வந்து இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் ஃபுல்லா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனத்தோட பொறுமையோட உணர்ச்சி வசப்படாம நம்ம டிராவல் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதத்துல வரலாம். பூர்வீக சொத்துல ஒரு மாதிரி வில்லங்கம், பிரச்சனை, குழப்பம் ஏதாச்சும் வரலாம். அது அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். இந்த மாதத்துல பொறுமையால நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும். நம்ம கொஞ்சம் நிதானமா இருந்துட்டாலே இந்த மாதத்துல பிரச்சனைகள் பெருசாகாது. அதை நான் உங்களுக்கு மெயினா இன்டிமேஷன் பண்றேன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது 6ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த மாதத்துல 27, 28, 29 இந்த டைம் பீரியட்ல வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. எனவே இந்த மாதத்துல வந்து ஒரு 27 நாட்கள் வந்து பார்த்தோன்னா கடன் சார்ந்த சிந்தனை, கடன் சுமை அதிகமாகிறது. உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இல்ல, ஒரு சுறுசுறுப்பா என்னால இருக்க முடியல, பிரிஸ்கியா இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாம் கொடுக்கும். ஆனா அதெல்லாம் மாதத்தோட எண்டிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கடன் சுமைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஹெல்த்தும் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். குறிப்பா எல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல இந்த சேஞ்சஸ் எல்லாம் மைனரா நடக்கும். அடுத்தது வந்து நம்ம பாக்குறது எதிர்ப்புகள் குறையும். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எகைன்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன். அடுத்த பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சிறப்பான முறையில் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பணம் சம்பாதிக்கிறதுக்கான டைம் பீரியட். சிம்பிளா சொல்லணும்னா நல்லா பொருளாதாரத்தை கெயின் பண்றதுக்கான டைம் பீரியட் இது. வந்து உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, அதெல்லாம் இந்த மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ஃபேவரா இருக்கு. ஒரு பிரஷர் அமைப்பு இருந்தாலும், ஒரு மாதிரி நெருக்கடி தன்மைகள் இருந்தாலும், நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்கன்னா அது கிளிக் ஆயிடும், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப லோவா இன்வெஸ்ட் பண்ணணும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க மாடிக்க கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல. அடுத்து நம்ம ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஹெல்த்துமே இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில் செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறுது. அடுத்து இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, அவருடைய மனநிலை இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதியாகிய சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. அதை நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். எனவே தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல. ஓவராலா அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. நீங்க புதிய முயற்சி, புதிய மாற்றம் ஏதாச்சும் பண்றதா பிளான்ல இருக்கீங்கன்னா அது 16ஆம் தேதிக்கு மேல அந்த பிளான்லாம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து தெளிவு கிடைச்சிடும் பரிபூர்ணமா. இப்போ ஒரு மாதிரி பிரஷரான அமைப்புல இருப்பீங்க. அந்த பிரஷருக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மந்த்ல 16ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல தெளிவு புரிதல் கிடைச்சிடும். ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுக்குறேன். மற்றபடி குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல மட்டும் இந்த மந்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப
குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.